RCB team. இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர். ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 10 ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் முருகேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் பாபு. ஃபர்ஸ்ட் ஓவரை போட பவுலிங்கில் அம்பி வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே. இந்த மேட்சோட இந்த டோர்னமெண்ட்டோட இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் பால். ஒரு ஆஃப் மைண்ட் ஷார்ட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணல. டிஃபெண்ட் மைண்ட் ஷெட் தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு டாட் பால், டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்லோயர் ஆஃப் போட்டிருக்காருங்க. ஸ்டெம்புக்கு மேலே தான் வந்திருக்கு. டாட் பால் அகெயின். தேர்ட் ஒன் ஷார்ட், நல்லா ஷாட்டுங்க, நல்லா கண்டிருக்கு பேட்டில். ஸோ டிஸ்டன்ஸும் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரன்னா பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் சிக்ஸர் இந்த மேட்ச்சில், இந்த டோர்னமெண்ட்டில். ஃபோர்த் ஒன் ஷார்ட் அகெயின். சரி, நான் மீட்டில் இந்த முறை நேராக ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ரெண்டுக்கான சான்ஸ் இல்லை. ஃபோர்த் ஓவர் சரி, நேராக ஃபீல்டர் கைக்கு போயிருங்க. நல்ல கேட்ச்சு. ஸோ 6க்கு அப்புறம் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு முருகேஷ். ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்ஆர். ஸோ நல்ல கேட்சுங்க. ஸோ 1 பேட் சொன்னால் சிவா வந்திருக்காரு லாஸ்ட் இந்த ஓவரில். ஒரு ஃபுல் ஷாட். சரி, நான் மீட் இல்லை. ஃபாஸ்ட் டவுன் வெடிக்கல ஃபீல்டர் எடுத்திருந்தான். மேபி விக்கெட்டாக இருந்திருக்கும், 2க்கான வாய்ப்பாக இருந்திருக்கும். இது சிங்கிள். ஸோ ஸ்கோர் 8 வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஆர்ஆர். நியூ பவுலர் சிவா அந்த பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பால் வைடாக போட்டிருக்காரு. ஸோ நியூ பவுலர் வசீம் பவுலிங்கில் பவர் பிளேயோட கடைசி ஓவர். ஷார்ட் லெஃப்ட் டான் லாங் ஆனில் மேலே. டீப்பில் ஃபீல்டர் இருக்காங்க. டீப்பில் தான் இருக்காங்க. கேரி ஆகலை. இங்கே ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்விங் அண்ட் மிஸ். ஒரு டாட் பால். தேர்ட் ஒன் நல்ல டிஃபென்ஸ். சிட்டு ஸ்டம்பில் போட்டிருக்கோம். ஒரு சிங்கிள். லாஸ்ட் இந்த ஓவர் லாக்ராஸ். டீப்பில் ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டர் இருக்காரு. ஸோ இங்கே புஷ் பண்ணிட்டாங்க. ப்ராப்பரான த்ரூ வரலங்க. 2 ரன்ஸ் இந்த பால். ஷார்ட் ட்ரை மிட் விக்கெட்டில் போயிருக்கு. அகெயின் ஃபீல்டர் வந்திருக்காரு. நல்லா ஃபீல்டிங், நல்லா ஸ்டாப் டீப்பில். இங்கே அதே ரிசல்ட்டு. பேக் டு பேக் 2 ரன்ஸ். லாஸ்ட் ஒன் ஷார்ட். இந்த முறை கேட்ச்க்கான வாய்ப்புன்னு பார்க்கலாம். 30 செகண்ட் அவுட்டில் எடுத்துட்டாருங்க. நல்ல டேக்கா. முக்கியமான செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்ஆர். ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல கேட்ச், நல்ல ஃபீல்டிங். 2 ஓவருக்கு ஸ்கோர் 14. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஆர்ஆர். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைடு. இந்த முறை டாட் பால் நினைக்கிறேன். எஸ் ஸ்டார்ட். அகெயின் அம்பி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் தொடர்ந்து. ஸோ வெண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் லெக்கில் தான் இருக்குது. பேட்ஸ்மேன் ஃபேவராக தான் இருக்குது. யூஸ் பண்ணுவாங்க பார்க்கலாம். நேரா ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. 1 மோர். நல்ல கேட்ச். ஃபர்ஸ்ட்டு 3 கேட்சுமே நல்ல கேட்சுங்க. 3rd விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்ஆர். ஸ்ட்ரைக்கில் அகெயின் நியூ பேட்ஸ்மேன். பேட் அடிக்கிறது. ஐயோ ஹார்ட் சான்ஸ். கீப்பர் கேரி ஆகலை. டாட் பால். நியூ பேட்ஸ்மேன் ஒன்றும் ஸ்ட்ரைக்கில். ஓகே அகெயின் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் சான்ஸ் ஃபார் கேட்ச் அண்ட் பார்க்கலாம். கேரி ஆகலை. இங்கே ஒரு சிங்கிள். இந்த பேட்ஸ்மேனுக்கு ஸ்டிக்காக மாற்றிருக்காரு. ஓவர்லேருந்து அரௌண்ட் ஒரு ஃப்ளிக் ஷாட். ஸ்கொயர் லெக்கில் தான் போயிருக்கு. ஃப்ளாட்டாக போயிருக்கு.
நல்லா ஸ்டாப், ஒரு சிங்கிள். நியூ பவுலர் பவுலிங் எண்ணில் ஃபுல் டாஸ் யாருக்கு இருக்கான்னு ட்ரை, லாங் ஆஃபில் போயிருக்கு தவிர தெரியா, ஒரு சிங்கிள். செகண்ட் ஸ்லோயராக போட்டுக்காரு, ரொம்ப ஏழியாக சுற்றிட்டாரு. ஏமாத்தல் பந்துனே சொல்லலாம். ஒரு சிங்கிள் அகைன், பேக் டு பேக் சிங்கிள். பவுலிங் அகைன் வசீம் செகண்ட் ஓவர் தொடர்ந்து 2 ஓவர் போட்ட பவுலர் சார், 2 ஓவர் போட்டு வைக்கிறாங்க. மிட் விக்கெட்டில் ஒரு சிங்கிள் அகைன். டாஸ் ஜஸ்ட் லிஃப்ட் தான் பண்ணி விட்டுருக்காரு, டிஸ்டன்ஸ் போகல, கேப்பில் தான் வந்துருக்கு. 1 பவுன்ஸில் ஏற்றிருக்காங்க டீப்பில், ஒரு சிங்கிள். லாஸ்ட் 2 ஷார்ட்டாக தான் போட்டார். சரி நான் மீட்டில் பேட்டில் கிங்ஸ் கோயிலக்கில் இந்த முறையை சிங்கிள். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் கடைசி பால் ரெட் பாலாக போட்டிருக்காரு. நல்ல ஒரு வசீமிட்டாக இருந்து இந்த ஓவரை பாட்டு பாலை போட்டு போயிருக்காரு. ஒரு 4 ஓவருக்கு ஸ்கோர் 22 வந்திருக்கு. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. நியூ பவுலர் பவுலிங் இல்லை, ஃபர்ஸ்ட் பாலே ஒயிட்டாக போட்டிருக்காரு. கவுடா பவுலிங் இல்லை, ஃபர்ஸ்ட் 1 பெரிய ஷாட் ட்ரை, டாட் பால். ஃபஸ்ட்டு ஒரு ஓவரில் மட்டும் தான் 6, ஒரே ஒரு 6 மட்டும் தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் 6ம் வரல. ஒரு வைடு ஸ்டெம்புக்கு ரொம்ப க்ளோஸு, ரெண்டுக்கான சான்ஸ் இல்லை. சான்ஸ் ஃபார் கேட்ச். 30 எடுக்கல, செகண்ட் ஹேண்ட் பவுலிங் எடுக்கல. இங்கே ஒரு சிங்கிள். ஸோ பவுலிங் டெஸ்டிஷனால பவுலரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நியூ பவுலர் பவுலிங் இல்லை, ஸ்லோயராக போட்டுக்கிறான். பெடிஷன் ஒயிட் டெலிவரி, தேர்ட் 1. ஃபோர்த் 1 அகைன் ஒரு வைடுங்க. இந்த ஓவரில் மட்டும் 5 எக்ஸ்ட்ராஸ் வந்துருக்கு. ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு இந்த ஓவர். லாஸ்ட் 2 ஃபுல் ஷாட், டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். கேஸ் கிளியர் பண்ணிட்டாருங்க. இந்த முறை 3 பேட்டில் ஃபர்ஸ்ட் 6 3 ஓவருக்கு அப்புறம் ஒரு 6 வந்திருக்கு. ஷார்ட் அகைன் அதே ஷாட்டுக்கு தான் போனார். இந்த முறை சரியான மீட்டில் பேட்டில் டாட் பால். போன பார்த்தீங்கன்னா டாட் பால், கடைசி பால் டாட் பாலாக போட்டிருக்காரு. கிளைன் பவுல் நேராக ஸ்டம்புக்கு எதிர்த்து வந்து போட்டார். ஸோ 6க்கு அப்புறம் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. மனு 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்ஆர். ஸோ 5 ஓவருக்கு ஸ்கோர் 35, 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஆர்ஆர். நியூ பவுலர் பவுலிங் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக தான் போட்டார். டைமிங் நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 6 எடுத்த முறை கோபாலோட பேட்லேருந்து. செகண்ட் 1 ஃபர்ஸ்ட் பால் 6 மாற்றிருக்காரு. பேட் லைட்டாக நிற்கிறதுக்கு. ஸோ ஃபைன் லெக்கில் ஃபீலர்ஸ் அவைடு தான் இருக்காங்க. அதன் காரணமாக பவுண்ட்ரி, 6க்கு அப்புறம் பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் 2 பால் குயிக்காக பார்த்துறேன். நல்ல கட் ஷாட். இந்த முறை கவர்ஸ் ரீஜனில் போயிருக்கு. இதுவும் பவுண்ட்ரிங்க. ஃபர்ஸ்ட் 3 பால் 2 முட்டி ஒரு 6ன்னு எக்ஸ்பென்ஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஓவரை கோபால். சரி நான் மீட்டில் இந்த முறை ஷார்ட் ஸ்கொயரில் ஒரு சிங்கிள். பேட்ஸ்மேன் பாலாஜி ஸ்ட்ரைக்கில் ஒரு லீடிங் ஏஜ் ஃபீல்டர் அங்கே யாருமே இல்லை, டீப்பில் தான் இருக்காங்க. அதன் காரணமாக இங்கே ஒரு சிங்கிள். ஷார்ட் அகைன் இந்த முறையும் ஹைட்டு, ரொம்ப ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸும் போயிருக்குங்க. இந்த ஓவரில் 3 6, 2 6, 2 பவுண்ட்ரின்னு எக்ஸ்பென்ஸாக மாற்றிருக்காரு. ஓவருக்கு ஸ்கோர் 57 வந்திருக்கு. போன நல்ல கம்பேக் பேட்டிங்கில். நியூ பவுலர் பவுலிங் இல்லை, ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்லோயராக போட்டிருக்காரு. சந்து பவுலிங் இல்லை, அதில் மட்டும் 22 வந்திருக்கு. இந்த ஓவரில் கம்பேக் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு டாட்டு, செகண்ட் 1 ரொம்ப க்ளோஸான ஒயிட் எழுது தான். செகண்ட் 1 ஸ்விங் மிஸ் குயிக்கராக போட்டிருக்காருங்க. டாட் பால், தேர்ட் 1 ஷார்ட். இந்த முறை நல்ல கண்ட் பேட்டில் தெளிவாக பனிஷ் பண்ணிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் 6 இருந்த முறை பாலாஜியோட பேட்லேருந்து. ஃபோர்த் 1 அப்டேஜ் மாதிரி போட்டுருக்கு. ஃபீல்டர்ஸ் இருக்காங்க ஸ்லிப்பில். நல்லா ஸ்டார்ட் சிங்கிள். லாஸ்ட் இந்த ஊரில் ஷாட், 4 புல் ஷாட். 1 ஒரு பெரிய ஷாட்டு கோபாலோட பேட்லேருந்து. 3 6 வந்தாங்க. நல்ல பேட்டிங். சரி நம்ம மீட் இல்லை, நல்ல ஸ்டாப்பில், ரெண்டுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ 7 ஓவருக்கு ஸ்கோர் 72. போன ஓவர்லேயும் 2 6 வந்திருக்கு. அது 3 ஓவர் தொடர்ந்து போன ஓவர்லேயும் நல்லா கம்பேக் பேட்டிங்கில். கடைசி 2 ஓவரில் பேட்டிங்கில் கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஓவருக்கு 10 ரன் ரேட்டில் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைடு, ஃபர்ஸ்ட் 1 தரத்துறையாக தான் போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். செகண்ட் 1 ஸ்டெப் டவுன், பெரிய ஷாட் ட்ரை, டிஸ்டன்ஸ் போகல, டீப்பில் ஃபீல்டில் இருக்காருங்க. கேட்சை தெளிவாக எடுத்திருக்காருங்க. முக்கியமான கேட்சை எஃபோர்ட்டை போட்டு எடுத்திருக்காரு. இப்போ 4 6 பார்த்தோம். அல்லது இந்த தடவை கோபால் நல்ல பேட்டிங் இருந்தாலும் ஒரு ஷார்ட் கேமியோ ப்ளே பண்ணிட்டு போகிறாரு. பேட்ஸ்மேன் இர்ஃபான் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். ஃபர்ஸ்ட்டு பாலே பெரிய ஷாட் தான் போயிருக்காரு. இன்டிமே அது டைரக்ஷனில் ஒரு டிஸ்டன்ஸ் போகல. பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்ஆர். நல்ல பவுலர் பேட்ஸ்மேன். ஹேட்ரிக் விக்கெட்டுக்கான வாய்ப்பு. விக்கெட்டுக்கான அப்பீல், ஆம்படிஷன், டாட் பால்.
லாஸ்ட் ஒன் வைடா போட்டார். பாடி அட்டாக் ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. கடைசி விட பால் போட்டிருக்காரு. நல்ல ஒரு கம்பேக்கிங் ஓவர்னே சொல்லலாம். போன ஓவரில் 2 6 பண்ணாலுமே இந்த ஓவரில் முக்கியமான 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. நல்ல ஓவர். ஸோ 8 ஓவருக்கு ஸ்கோர் 75 ரன் வந்திருக்கு. போன ஓவர் நல்ல கம்பேக் பவுலிங் இல்லை. 3 ரன்னை போட்டிருக்காரு. டாப் பேஜ் மாதிரி போட்டிருக்கு. கையை வச்சு வேணா கேரி யாருக்கும் இங்கே டாட் பால். செகண்ட் ஒன் ஒரு ஷாட் ட்ரை டாட் பால் அகைன் தருவோம். ஃபுல் டாஸ் ஃப்ளாட்டாக தான் போயிருக்காங்க. ஃபீல்டரே இல்லை. மிட் ஆகும் தலைக்கு மேலே ஃபீல்டர் வந்திருக்காரு. கண்டிப்பாக மிடிகேருந்து வந்திருக்காரு. அங்கே அடிச்சிருந்தா மேபி விக்கெட்டாக இருந்திருக்கும். 2 ரன்ஸ் இந்த பால். சரி நான் மீட் இல்லை பேட்டில். இங்கே ரன்னுக்கான இன்ட்ரெஸ்டும் இல்லை. நோ சொல்லிட்டாரு. சான்ஸ் ஃபார் கேட்ச். ஒரு டாப் பேஜ் மாதிரி பட்டிருக்கு. தெளிவாக எடுத்துட்டாருங்க. நல்லா டேக்கா 5th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்ஆர். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஒன். இதுவே டாப் பேஜ். சான்ஸ் ஃபார் கேட்ச். கீப்பரே எடுத்துட்டாரு. அகைன் ஒரு விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. கடைசி 2 ஓவர் பேட்டிங்கில் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க ஆர்ஆர். ஸோ 9 ஓவருக்கு ஸ்கோர் 77. போன ஓவர் 2 விக்கெட்டில் போட்டிருக்காரு. நல்ல ஒரு வசிமிட்டாக இருந்து லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஓவர். ஸோ மூமெண்டம் அப்படியே மாறி மாறி சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 7 ஓவர் வரைக்கும் ஓவருக்கு 10 ரன்னில் வந்தாங்க. கடைசி 2 ஓவரில் பவுலிங்கில் ஸ்ட்ரைக்கில் பேட்டிங்கில் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. லாஸ்ட் ஒன் விட்டுருந்தாலே வைடு போனாலும் பரவாயில்லன்னு பவுண்ட்ரியாக மாற்றிருக்காருங்க. ஷார்ட் அகைன் இந்த மாதிரி ஃபைனலாக ஃபீல் இருக்காருங்க. கேட்சை கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காரு. நல்ல கம்பேக் பவுண்டரி ஒரு விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்ஆர். நியூ பேட்ஸ்மேன் தயா லாஸ்ட் விக்கெட்டு ஆர்ஆருக்கு. கரெக்டாக தான் போயிருக்கு ஸ்கொயர் லெக்கில். ஐயோ எதிர்பார்க்காத ஒரு பவுன்ஸ் டீப்பில் 1 பவுன்ஸில் பவுண்டரி போயிடுச்சுங்க. ஸ்டார்ட் பால் இன்னிங்ஸோட கடைசி 2 பந்து முக்கியமான 2 பந்து 2 பவுண்டரி இருந்திருக்கு. கடைசி டாட் பால் நல்ல கம்பேக் பவுண்டரி ஒரு 2 ரன்ஸாக போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒன் கடைசி டாட் பாலாக போட்டிருக்காரு. ஹேட்ரிக் டாட் பாலாக போட்டிருக்காரு. பவுண்டரிக்கு ஒரு நல்ல கம்பேக். டார்கெட் பார்த்தீங்கன்னா 86 ஆடணும். செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஷார்ட் மிட் ஆடணும். தலைக்கு மேலே டீப்பில் ஃபீல்டில் இருக்காரு. எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. அதன் ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் அவினாஷ் ஸ்ட்ரைக்கில் டாப் ஏஜ் சான்ஸ் ஃபார் கீப்பர் எடுக்கல. இங்கே ஒரு சிங்கிள் அகைன். தேர்ட் ஒன் ஷார்ட் ரொம்ப ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். டீப்பில் ஃபீல்டில் இருக்காரு. கேட்சா தெளிவாக எடுத்துட்டாருங்க. முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஓவரில் ஆர்சிபி. நல்ல ஸ்டார்ட் ரகுக்கிட்ட இருந்து. நியூ பேட்ஸ்மேன் லாஸ்ட் 3 மோர் இந்த ஓவரில். நல்ல டிஃபென்ஸ் நல்ல யார்க்கர் டாட் பால். பேட்ஸ்மேன் ஃப்ரீ டிஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் 2 பேட்டில் நிற்க பால் டாட் பால். ஸோ லாஸ்ட் 24 சிறப்பாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரை ரகு வீட்டு தட்டிருக்காரு. நேராக ஃபீலர் கைக்கே போயிருக்காரு. ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. கடைசி பால் டாட் பால். ஸ்கோர் ரன் தான் வந்திருக்கு. முக்கியமான ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. நியூ பவுலர் பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் படிட்டா ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். மது பவுலிங் இல்லை. செகண்ட் ஒன் கவர் ஷாட் நல்ல கேட்சுங்க. நல்ல கேட்சு. ஸோ செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. பேட்ஸ்மேனை எதிர்பார்க்கல. நல்ல கேட்ச் நல்ல ஃபீல்டிங். நியூ பேட்ஸ்மேன் சந்து வந்திருக்காரு. நல்ல ஏற்கார் நல்ல டிஃபென்ஸ் ஒரு டாட் பால். ரொம்ப ஸ்லோயராக தான் போட்டார். டைமிங் நல்லாவே இருந்துச்சு. மிஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டெப் டவுன் ஒரு லேட் கார்ட். நேராக ஃபீல்டர் கைக்க போயிருக்கு. இங்கே ஒரு ரன்னுக்கான சான்ஸும் இல்லை. ஷார்ட்டு நல்லா ஷாட்டுங்க. கடைசி பால் ஸ்லாட்டில் போட்டார். 1 பவுன்ஸ் பவுண்டரி தான் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி சேனிங் சார் சந்தோட பேட்லேருந்து 2 ஸ்கோர் 6 தான் வந்திருக்கு. முக்கியமான 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 பவர் பிளே வரையா சிக்கனமாக போட்டிருக்காங்க ஆர்ஆர். நியூ பவுலர் பவுலிங் இல்லை. ஸோ நம்ம 80 ரன் ஸ்கோர் பண்ணணும். கரெக்டாக ஓவருக்கு 10 ரன் ஆடணும். ஸோ ஃபுல் டாஸ் ஸ்வீப் பண்ணி விட்டுருக்காரு ஸ்கொயர். இந்த மிஸ்டேக்கு பண்ணல. இருந்தாலும் இங்கே புஷ் பண்ணிட்டாங்க. ரீச் ஆகிட்டாருங்க. நல்லா ரன்னிங் 2 ரன்ஸ். செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் டீப்பில் தான் ஃபீலர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை நினைக்கிறேன். இன்னும் சொல்லிட்டாரு. டாப் ஏஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச். பவுலர் எடுத்துட்டு ஒரு கேட்ச் அண்ட் பவுலர் ரகுகிட்ட இருந்து முக்கியமான 3 விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. ஃபர்ஸ்ட் ஓவரை தொடர்ந்து இந்த ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் வசீம் வந்திருக்காரு. நல்ல டிஃபென்ஸ்
டாட் பால். பால் பார்த்தீங்கன்னா விக்கெட்டு, கிரவுண்டில் படல பால் டேரெக்டாக பேட்டில் பட்டு நேராக பவுலர் கைக்கு தான் போயிருக்கு. ஸோ பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. ஸோ நல்லா ஓவருங்க மதுக்கிட்ட இருந்து, சாரி ரகுக்கிட்ட இருந்து. நியூ பேட்ஸ்மேன் ஹேட்ரிக் விக்கெட்டுக்கான வாய்ப்பு ரகுக்கு. அலியா இருக்கார் ஃபீல்டர் எடுக்கல ஃபர்ஸ்ட் டம்ல, டீப்பாக தான் போயிருக்கு. ஒரு சிங்கிளும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லோ ஃபுல் டாஸ் நல்ல கரண்ட் பேட்டில் டிஸ்டன்ஸ் போகலங்க, லைனில் தெளிவாக எடுத்திருக்காங்க. ஸோ ஹேட்ரிக் விக்கெட் வரனாலும் கடைசி 4 பால் 3 விக்கெட் போயிருக்கு ஆர்சிபிக்கு. பேட்டிங்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க ஃபர்ஸ்ட் 3 ஓவர்லேயே. 3 ஓவருக்கு ஸ்கோர் 9 ரன் தான் வந்திருக்கு, 5 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணல ஸ்ட்ரைட்டில். பேக் ஆஃப் ஃபீல்டர் தான் எடுத்திருக்காங்க. சிங்கிளிங்க செகண்ட் ஒன். கோபால் பவுலிங் இல்லை, தேர்ட் ஒன். ஷார்ட் வெரி ஷார்ட் கண்ட்ரை. டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு பார்க்கலாம். எஸ் டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். காம்படிஷன் மேக்ஸிமம் ஒன். நோவால் லைனில் செக் பண்ணி 6 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 6 ஆசை இன்னிங்ஸில் 4th ஓவரில் வந்திருக்கு. விக்கியோட பேட்டில் வந்திருக்கு 4th ஒன். ஸ்கூப் ஷாட் கண்ட்ரை குயிக்கராக போட்டிருக்காரு. நல்லா கம்பேக் டாட் பால். லாஸ்ட் இந்த ஓவரில் பாடி அட்டாக், ரன்னுக்கான சான்ஸே இல்லை. 1 more ரெட் பால். லாஸ்ட் ஒன். கடைசி பாலையும் வைடாக போட்டார். லாஸ்ட் ஒன் ஸ்விங் மீன்ஸ் கடைசி பால் ரெட் பாலாக போட்டிருக்காரு. 6 போனாலுமே அடுத்த 3 பால் நல்ல கம்பேக் டாட்ஸ் போட்டிருக்காரு. 4 ஓவருக்கு ஸ்கோர் 18 ரன் தான் வந்திருக்கு. பாலை விட கம்மி தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரிமே இருக்கு 6 ஓவருக்கு 68 ஸ்கோர் பண்ணணும். நீ பவுலர் பவுலிங் நேராக பவுலர் கைக்கு தான் போயிருக்கு. ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. பவுலிங்கில் அகைன் மது வந்திருக்காரு. செகண்ட் ஷார்ட் வீட்டு தேடி இருக்காரு. கவர்ஸ்க்கு மேலாட்டி கேரியா சாரி கிளியர் பண்ணலங்க கவர்ஸ் ஃபீல்டரை. ஸோ 6th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சதா தருவான். நல்ல ஸ்வீப் ஃப்ளாட்டாகவே கிளியர் பண்ணிட்டாருங்க ஸ்கொயர் லெக்கில். ஓய்யோ ஸோ 1 பவுன்ஸில் பவுண்டரி நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்த பாலே சிக்ஸாக மாற்றிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். இந்த முறை ரெண்டுக்கான சான்ஸ் இல்லை. நேராக ஃபீல்டர் கைக்காக போயிருக்கு. ஷார்ட் அகைன் பெரிய ஷாட் ஸ்கொயர் லெக்கில். ஸ்கொயர் லெக்கில் அடித்தா லாங் 6 இந்த டேயில் இந்த மேட்ச்சில். சதாமோட பேட் இருந்து பேக் டு பேக் 2 6 மூமெண்டம் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஸ்வீப் ஷாட் நான் போனார். இந்த மாதிரி ஸ்லோயராக போட்டுக்காரு டாட் பால். நல்லா கம்பேக். ஸ்கோர் 30 ரன் வந்திருக்கு. இன்னும் 5 ஓவருக்கு. ஸோ 56 ரன் ஸ்கோர் பண்ணணும். இனிமே இருக்குது 5 ஓவருக்கு 56 ரன் ஸ்கோர் பண்ணணும். 30 ஓவருக்கு 56. 6 விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங் அகைன் கோபால். ஷார்ட் சிவி விட்டுருக்காரு. கவசம் கிளியர் பண்ணலை. தெளிவாக எடுத்துட்டாரு. 1 more விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. 7th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஷார்ட் ரீச்சில் வந்த ஃபர்ஸ்ட் பாலை பனிஷ் பண்ணியிருக்காரு. டிஸ்டன்ஸ் ஆனால் போல் லாங் ஆன எண்டு இந்த கிரவுண்டில் மிட் விக்கெட்டில் பெரிய எண்டு. வைத்து விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. இன்னும் 2 விக்கெட் தான் இருக்குது. நியூ பேட்ஸ்மேன் அகைன் க்ளீன் போல்டு. மிடில் ஸ்ட்ரைக்கை தட்டிட்டு வந்திருக்குங்க. கடைசி 2 பால் 2 விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க. இன்னும் 1 விக்கெட் தான் இருக்குது ஆர்சிபிக்கு. இந்த ஒரே மேட்சை முடிச்சுட்டு நினைக்கிறேன் ஆர்ஆர். நியூ பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஒன் சாரி லாஸ்ட் 2 இந்த ஓவரில். கடைசி விக்கெட் ஆர்சிபிக்கு. ஸோ 6 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு. டாட் பால் லாஸ்ட் ஒன். நல்ல டிஃபென்ஸ். ரெண்டுக்கான சான்ஸ் இல்லை. பவுலிங் அகைன் ரகு வந்திருக்காரு. ஒரு ஃபுல் ஷாட். ஸோ ஃபீல்டர் கேரி ஆகல. 1 பவுன்ஸில் பவுண்டரி போயிருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் அகைன். இந்த முறை ஸ்கொயர் லெக்கில் ஒரு பெரிய 6. ஸோ 3வது 6 சதாமோட பேட்லேருந்து தேவையான 6 தேவையான பவுண்டரி. பார்த்தீங்கன்னா 19 பாலுக்கு 43 ரன் ஸ்கோர் பண்ணணும். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இந்த மாதிரி நல்லா கம்பேக் டாட் பால். எல்லோருக்கு ஸ்கோர் 43 ரன் வந்திருக்கு. ரிமைனிங் இருக்க 18க்கு 43 ரன் ஸ்கோர் பண்ணணும். லக்கட்ரா போட்டுருக்காருங்க. டாட் பால் வந்திருக்காரு பவுலிங்கில். செகண்ட் ஒன் லக்கட் அகைன் ஸ்லிப்பில் தட்டி விட்டுருக்காரு. ஒரு சிங்கிள். சான்ஸ் ஃபார் கேட்ச். டாப் பேஜ் மாதிரி போட்டுருக்கு. கமெண்ட்ஸ் தான் டீப்பில் தான் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. ஓய்யோ சின்ன ஸ்லிப் அங்கே ஃபீல்டர்கிட்ட. சேஃபாக ப்ளே பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன்
டாஸ் காம்படிஷன் ஸ்ட்ரைட் அவே நோ பால். ஃபீல்ட் எக்ஸெக்ஷனால பவுலிங் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நோ பால் ஃப்ரீ ஹிட். ஷார்ட் ஃப்ரீ ஹிட்டை தெளிவாக பனிஷ் பண்ணிட்டாருங்க. ஐயோ மேட்ச் இன்னுமே முடியலங்க. ஸோ 4வது சிக்ஸர் சதாமோட பேட்லேருந்து கடைசி விக்கெட்டை வந்து 4 6 ஒரு பவுண்டரி ப்ளே பண்ணியிருக்காரு சதாம். நல்ல பேட்டிங். லைட்டாக நிற்கிறது. இங்கே ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. ஸ்டம்பில் பட்டிருக்குங்க. ஸோ ரன் அவுட்டில் விக்கெட்டை லூஸ் பண்ணி ஆல் அவுட் ஆகுறாங்க ஆர்சிபி. ஸோ இந்த மேட்ச் 6 வின் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வின்னை பதிவு பண்ணுறாங்க இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ நல்ல பேட்டிங்க சதாம் கிட்ட இருந்து.